சொல்லிட்டு இந்த கிரீச்சருக்கு அடிபட்ட இடத்த க்ளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பேண்டேஜுமே போட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மோலர் அந்த கராஜ்ல இருந்த ஒரு ஓட்ட வழியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போதான் அவருக்கே புரியுது அந்த ஹெல்ப்ஸ் எல்லாமே அதோட குட்டியை நம்ம ஜோசஃபின் எடுத்து வந்ததால தான் ரொம்ப கான்ல இருக்கு அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் வேற நம்ம ஆண்ட்ரஸையுமே அமைச்சிட்டோம். ஸோ அவனை எப்படியாச்சும் போய் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து சீக்கிரமாகவே கிளம்பி அவரோட காரை எடுத்துட்டு அந்த காட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ போகிற வழியிலேயே நம்ம ஆண்ட்ரஸ் கிட்ட கால் பண்ணி அங்கே இருக்காடா அதோட குட்டியை காணோம், இப்போதைக்கு அதுங்க எல்லாமே ரொம்ப கான்ல இருக்கு, ஸோ அந்த இடத்துல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துடுறா அப்படின்னு சொல்கிற அந்த சமயத்தில் நம்ம ஆண்ட்ரஸ் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஹெல்ப்ஸ் எல்லாமே அவரை திறத்த ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு வரத்துக்கு நம்ம ஆண்ட்ரஸ் ட்ரை பண்ணுறாரு. பட் என்ன பண்ணுறது, அந்த ஹெல்ப்ஸ் எல்லாமே அவரை பிடிச்சி கொண்டுருது. இது தெரியாமல் நம்ம மோலருமே அந்த கேட்டுக்கு பக்கத்தில் நின்று ஆண்ட்ரஸ் ஆண்ட்ரஸ் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் திடீர்னு ஏதோ ஒன்று பறந்து வந்து அவரோட காரில் அடிபட்டு கீழே விழுகுது. என்னடா அது அப்படின்ட்டு வெட்டி பார்த்தா தான் தெரியுது அது நம்ம ஆண்ட்ரஸோட தலை அப்படின்றது. ஸோ அந்த ஹெல்ப்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அதோட குட்டியை எடுத்து போனதுக்காக நம்ம ஆண்ட்ரஸை கொடூரமான முறையில் கொண்டு